இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரியா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற கிளாஸ் வந்து ஸ்ட்ரெயிட் ஸ்கர்ட், வெஸ்டர்ன் ஸ்டைல்ல நம்ம ஸ்கர்ட் வந்து பார்க்க போறோம். ஸ்ட்ரெயிட் ஸ்கர்ட் மட்டும் இல்லாம அந்த ஸ்ட்ரெயிட் ஸ்கர்ட்ல வேரியேஷன் ஒரு 10 டைப் ஆஃப் வேரியேஷன்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி தைச்சிருக்கிற நம்மளோட கிளாஸஸ் எல்லாம் இதுவரை நிறைய நம்ம வந்து ஸ்கர்ட்ஸ் வந்து கத்துக்கிட்டு இருக்கோம். அந்த ஸ்கர்ட்ஸ் எல்லாத்தையும் இந்த ஸ்ட்ரெயிட் ஸ்கர்ட்டோட எப்படி கம்பைன் பண்ணி பண்ணலாம், அதுதான் வேரியேஷனா வரப்போகுது. இந்த ட்ரெஸ் வந்து ஒரு வெஸ்டர்ன் லுக்கில் இருக்க போது அந்த வெஸ்டர்ன் லுக்கோட கூட சேர்ந்து ஒரு பார்ட்டி வேர் மாதிரியும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஒரு பர்த்டே ட்ரெஸ்ஸாவோ, ஒரு ஃபிஷ் கட் ட்ரெஸ்ஸாவோ, மெர்மைட் ட்ரெஸ் அந்த மாதிரிலாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி எல்லா ஃப்ராக்கு, ஸ்கர்ட்டு அந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து பண்ணிக்கலாம். நமக்கு பார்க்குறதுக்கும் கொஞ்சம் ஒரு ரெகுலர் வேர் போடுற மாதிரி இல்லாமல் ஒரு ட்ரெண்டியாக ஒரு ஃபேஷனாக நமக்கு அது வந்து இருக்க போகுது. சரியா? இப்போ இதை வந்து நீங்கள் ஒரு சாட்டின் மாதிரி ஃபேப்ரிக்லேயும் பண்ணிக்கலாம். கார்ட்ராய் அப்படி சொல்லுவாங்க, அந்த ஒரு வெல்வெட்டில் ஒரு விதமான திக்கான பேண்ட் மெட்டீரியல் இருக்கும், அதில் பண்ணலாம். ஜீன் மெட்டீரியலில் பண்ணலாம். இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஸ்கர்ட் அப்படிங்கிறதுனால இப்போ வந்து சர்க்குலர் செமி சர்க்குலர் ஒரு ஃப்ளோ இருக்கும். அதனால ஒரு மெல்லிஸான ஃபேப்ரிக்காக இருந்தாலும் உங்களுக்கு ஓகே அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல வந்து கொஞ்சம் திக்னஸான மெட்டீரியல், பாப்ளின் அந்த மாதிரி, பிரிண்டட் பாப்ளின் அந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இது கொஞ்சம் டைட் ஃபிட்டில் நம்ம போடுறதுனாலையும் இந்த ஸ்கர்ட்டை லூஸ் ஃபிட்டில் போட்டால் நல்லா இருக்காது, டைட் ஃபிட்டில் போட்டால் தான் நல்லா இருக்கும். அப்போ ஒரு டைட் ஃபிட் பண்ணுற போது நம்ம வந்து உட்கார்ந்து எந்திப்போம், அது எல்லாத்துக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா ஒரு திக்கான மெட்டீரியலாக இருக்கும்போது நமக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக ஒரு தைரியமாக நமக்கு எங்கேனாலும் போகிறதுக்கு வர்றதுக்கு நல்லா இருக்கும். சரியா? ஓகே, இந்த இது வந்து இதில் ஒரு வேஸ்ட் பேண்டு கற்றுக்க போகிறோம். இது வந்து ஒரு பர்ஃபெக்டாக ஒரு பேண்ட்டில் எப்படி வரும் அந்த மாதிரி வரும். லைக் இப்போ வந்து இந்த ஸ்கர்ட்டை நம்ம ஷார்ட்கட்டாக சொல்லணும் அப்படின்னா ஏர் ஹோஸ்டஸ்லாம் போட்டிருப்பாங்க, பார்த்துருக்கீங்கல்ல, முட்டிக்கு மேலே முட்டிக்கு நேராக அந்த மாதிரிலாம் இருக்கும் அது. சரியா? அண்ட் இதே ஸ்டைலில் பெக் ஸ்கர்ட் அப்படின்னு சொல்லுவோம். இவ்வளோ தான் வரும், ஒரு தை வரைக்கும் தான் வரும். அந்த பெக் ஸ்கர்ட்டும் நம்ம இதில் வந்து பண்ண போகிறோம். இப்போ தை வரை வர்றது வந்து டைட்டாக இருக்கணும், நமக்கு லூஸாக இருக்கக்கூடாது. அது எல்லாமே பர்ஃபெக்டாக வரணும்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த கிளாஸஸில் நம்ம வந்து கற்றுக்க போகிறோம். நிறைய வெரைட்டி ஆஃப் ஸ்கர்ட்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து பேட்டர்ன் மேக்கிங், இதுக்கு பேப்பர் பேட்டர்ன் போடணும். ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் போடலாம், அப்புறம் கிளாத்தில் போடலாம், அப்புறம் ஸ்டிச்சிங் போடலாம். ஓகே, மெஷர்மெண்ட்ஸ் எழுதிக்கோங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு போட்டாலும் ஓகே, இல்லை உங்கள் வீட்டில் இருக்க கிட்ஸுக்கு போட்டாலும் சரி. கிட்ஸுக்கு போட்டால் என்ன மெஷர்மெண்ட்ஸ், இதுக்கு 3 மெஷர்மெண்ட்ஸ் இருந்தால் போதுமானது. ஸ்கர்ட்டோட லென்த்து அண்ட் சீட்டு, வேர் பண்ணுற வேஸ்ட், எங்கே வேர் பண்ணுறோமோ. இந்த ட்ரெஸ் வந்து இந்த ஸ்கர்ட்டை